அன்பான நண்பர்களே, விசுவாச குறித்து ஒரு சில சத்தியங்களை வியத்தறிந்து இந்த காலவேளையிலே நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்ற கேள்வி முதலாவது எழுகிறது. ரோமர் 10:17 ரோமர் 10:17 இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். மறுபடியும் வாசிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது தேவனுடைய வசனத்தை இந்த காது வழியாக நாம் உள்ளே கேட்கும் பொழுது, உள்ளே இருக்கிற ஆவியிலே மறுபடியும் பிறந்த ஆவியிலே தேவரகமான விசுவாசம் டெபாசிட் ஆகிறது. ஆகவே எவ்வளோ அதிகமாய் பேசுகிறோமோ அவ்வளோ அதிகமாய் விசுவாசம் அருமையானவர்களே பெருகும். எவ்வளோ அதிகமாய் கேட்கிறோமோ அவ்வளோ அதிகமாய் விசுவாசம் ஆவியிலே பெருகும். நாளைக்கு நமக்கு தேவை ஏற்படும் பொழுது இந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். உள்ளே நிறைய விசுவாசத்தை அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செல்வந்தர் என்று நான் சொல்லுகிறேன். என்றால் இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாத பொருட்கள். ஆகவே இந்த விசுவாசம் நாளைய தினத்திலே உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது உதவி செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் இந்த விசுவாச பொக்கிஷம் அருமையானவர்களே அடங்கியிருக்க வேண்டியது நீதிமான்களுடைய ஒரு அழகு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், வாழ்வான், செழிப்பான், கொழிப்பான். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உள்ளே விசுவாசத்தை நிறைய வைத்திருந்தீர்களானால் வெளியே தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி, அந்த தேவைகளுக்கு ஏற்ற விசுவாசம் அருமையானவர்களே உள்ளே இருந்து மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணப்படுகிறது. அது உங்களுக்கு உதவி செய்கிறது. அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானன் பலவிதமான சோதனையில் அருமையானவர்களே நீதிமானுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்து அவளை சோர்ந்து போகத்தக்கதாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விசுவாசம் அவனுடைய எல்லா முயற்சிகளையும் முறியடிக்கும் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நமக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் பேர் இருக்குது, நீதிமான்கள் பேர் இருக்குது, விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுப்பது தேவனுடைய வார்த்தை என்பதை இந்த வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். விசுவாசம் கேள்வியினால் வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும். ஆகவே இவ்வளோ அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை இந்த காதன் வழியாக நீங்கள் கேட்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களோ பாரபட்சமே இல்லை. தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளலாம். அந்த விசுவாசம் நாளைக்கு உங்களை உயர்த்தும். நல்ல எதிர்காலத்துக்கென்று நல்ல இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த வேதம் ஒரு விசுவாச புஸ்தகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா வார்த்தையும் கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் வர்றதில்லை. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும். ஆகவே எவ்வளோ அதிகமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமான விசுவாசம் உள்ளே டெபாசிட் பண்ணப்படுகிறது. தேவனுடைய வசனம் தேவரகமான விசுவாசத்தை சுமந்து வருகிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் அல்லது சோர்ஸு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையில் இரவும் போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஏன் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை சுமந்து வருகிறது. அந்த விசுவாசம் நமக்கென்றே தேவன் அனுப்புகிறார். அதை கேட்க 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 எந்த குறிப்பிட்ட விஷயத்திலே உங்களுக்கு ஜெயம் வேண்டுமோ அந்த விஷயத்திலே அருமையான விசுவாசம் உள்ளே ஆவியிலே டெபாசிட் பண்ணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலை எடுத்து கட்டுகிறான் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். எது நல்லது? தேவனுடைய வார்த்தை நல்லது. அந்த வார்த்தைக்குள்ளே பொதியப்பட்டிருக்க விசுவாசம் நல்லது. அந்த விசுவாசத்துக்கு அந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்தியிலும் பயப்படுகிறது. ஆகவே ஜெயம் உங்களது. இந்த பூலோக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு விசுவாசம் மிக மிக அவசியம். அதை கேட்பது அவசியம், பேசுவது அவசியம். அருமையானே, அதன் மூலமாக ஒரு விசுவாச அட்மாஸ்பியர், ஒரு விசுவாச சூழ்நிலை நம்மை சுற்றி உருவாகிறது. விசுவாசம் இல்லாமல் அருமையானே பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்றால், விசுவாசிப்பது அருமையான தேவனுக்கு பிரியம் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகளுக்கு விசுவாசம் இருப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க விசுவாசிதான். ஆகவே விசுவாசம் என்பது ஒரு மர்மமான ஒரு பொருள். ஒரு சிலருக்கு மாத்திரம் அது கிடைக்கும். அவங்க ஆசிரியப்படுறாங்க. நமக்கெல்லாம் விசுவாசம் இல்லை பிரதர், நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது மதியினம். அருமையான தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அவிசுவாசம் எல்லாருக்கும் உரியது. ஏனென்றால் ஒரே தேவன், அந்த ஒரே தேவனுடைய விசுவாசம் அருமையான எல்லா விசுவாசிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நம்முடைய ஆர்வத்தையும் தாகத்தையும் பொறுத்து அருமையானே அடங்கி இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், வேதத்தின் ஆரம்பமே விசுவாச ஆரம்பம். காரணம், இது விசுவாச புஸ்தகம். உலகத்தில் 1000 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் ஒரு விசுவாச புஸ்தகம். ஏன்? தேவனுடைய வார்த்தையில் அடங்கிய புஸ்தகம். அருமையானே, ஆகவே ஆதியாமத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாச ஆரம்பம், விசுவாச புஸ்தகத்தினுடைய ஆரம்பம் என்பதை கண்டுகொள்ளலாம். போன வாரத்தில் காண்பித்த ஒரு கருத்தை மறுபடியும் காட்டுகிறேன். பாருங்கள், முதலாவது அதிகாரம்
விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஏற்கனவே பார்த்து விட்டோம், விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிறது. ஆகவே இந்த உலகம் அருமையானவர்களே விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது என்று எபர் நிருபக்காரன் சொல்கிறான். அருமையானவர்களே, ஆகவே 1ஆம் அதிகாரம் விசுவாசத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. அதற்கு ஆதாரமான தேவனுடைய வார்த்தை அங்கே முதலிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால், பல தடவைகளே பல காரியங்களை, உருவாக்கப்பட வேண்டிய காரியங்களை, நல்ல காரியங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். எதை அழைத்தாரோ அது அப்படியே ஆயிற்று என்று சத்திய வேதாமத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாத எந்த காரியத்தையும் கர்த்தர் அழைக்கவில்லை. நம்முடைய தேவன் விசுவாச தேவன், நாம் விசுவாச பிள்ளைகள். ஆகவே இது ஒரு விசுவாச சபை. விசுவாசிக்கிறோம், இன்னும் பூரணப்படவில்லை, பூரணத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே 1ஆம் அதிகாரத்திலே ஒரு மாதிரியை தேவன் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். எந்தெந்த பொருட்கள் படைக்கப்பட வேண்டுமோ அவைகளை தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சத்தமாக அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட பெயரை சொல்லி அழைக்கிறதை நீங்கள் வேதத்திலே 1ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் பார்க்கலாம். எதை அழைத்தாரோ அது மாத்திரம் அருமையானவர்களே அது வந்தது, அப்படியே ஆயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வெளிச்சத்தை அழைத்தார். எங்கும் இருள். இருளை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை, இருளை பற்றி கவலைப்படவில்லை, இருளை பற்றி இவர் பட்டிமன்றம் வைக்கவில்லை. இருளை நீக்குவதற்கு 4 இடத்துக்கு எழுதி போடல, ஜெபம் பண்ணுறதுக்கு. பாருங்கள், விசுவாசத்தை கட்டவிழ்த்தார். எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்த்தார்? எங்கே இருந்து கட்டவிழ்த்தார்? அவருடைய ஆவிக்குள்ளே இருந்து கட்டவிழ்த்தார். எப்படி கட்டவிழ்த்தார்? சத்தமாக வாயினால பேசுறதுனாலே அருமையானவர்களே விசுவாசத்தை கட்டவிழ்த்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேகம் ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்களுக்கு அருமையானவர்களே இவள் அடிப்படை சத்தியங்கள் இவளை ஒரு துளி கூட தெரியாதபடி கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் வசனத்தை வசனத்தின்படி அருமையானவர்களை கற்றுக்கொண்டு அதன்படி செய்யும்படி தீர்மானம் பண்ணும்போது வெற்றி நம்முடையதாகிறது. தோல்வி என்பது அருமையானவர்களே அது ஓடுகிறது. நாம் தலையாக இருப்போம், வாளாக இருக்க மாட்டோம் என்பது வேதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பாருங்கள், வெளிச்சத்தை அழைத்தார், அது அப்படியே ஆயிற்று. எதை அழைத்தாரோ அது அப்படியே வந்தது. ஏன் அப்படியே வந்தது? விசுவாசத்தோடே அழைத்து அதனுடைய லாபத்தை அவர் வாழ்க்கையிலே அவர் பார்க்கிறதா நாம் பார்க்கிறோம். கடைசி வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தேவன் தம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிக நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். அது வெளிச்சம் நல்லது, தேவனுக்கு நல்லது, மனிதனுக்கு நல்லது, உலகத்திற்கு நல்லது. அதை விசுவாசம் கொண்டு வந்தது. அதனாலே இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அருமையானே எது எது நீங்கள் விரும்புகிறீர்களோ, பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறீர்களோ, அதை வாயை திறந்து அருமையானவர்களே தெளிவாய்
பேச வேண்டும் என்று தேவன் ஒரு மாதிரியை இங்கே காண்பித்திருக்கிறார். 2வது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆகாயவிரிவை அழைக்கிறான். அது அப்படியே ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஜலம் மேலையும் கீழையும் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு, பிரிவு இல்லை. பூமி வேற கடல் வேறங்கிற பிரிவு இல்லாமல் எல்லாம் முழுவதும் ஜலமாக இருந்தது. தேவன் அதை 2ஆக பிரித்தார். வெட்டாந்தரம் உண்டாக கிடவுன்னு சொல்லி விசுவாசத்தினாலே பேசினார். வெட்டாந்தரை என்பது இந்த பூமி, உங்களுக்கு தெரியும். இந்த பூமி எப்படி வந்தது? அருமையான தேவன் விசுவாசத்தோடு சத்தமாக பூமியை வர சொல்லி அழைத்தார். அது அப்படியே ஆயிட்டு சமுத்திரம் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொன்றாக கர்த்தர் அழைக்கிறதை பார்க்கிறோம். பூமியும் சமுத்திரத்தையும் அழைத்த தேவன் கனிமரங்களை அழைக்கிறார், கனி கொடுக்கிற மரங்களை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது அது அப்படியே ஆயிற்று. எங்குண்டு கனிமரங்களை பார்க்கிறோம். இது ஆதாரம், ப்ரூஃபு. விசுவாசம் வேலை செய்கிறது என்பதற்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிறது. நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் சத்தமாக பேசும் பொழுது நாம் விரும்புகிற காரியம் அப்படியே ஆகும். அதனாலே வருகிற லாபத்தை அப்படியே நீங்கள் அனுபவிப்பீர்கள். மனிதர் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய தேவரகமான விசுவாசத்தை சொர்க்கத்திலே வைத்திராதபடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பொதிந்து இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். மனிதர் அதை எடுத்து காதி சாய்த்து, மகனே உன் செவியை எனக்கு சாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அருமையான நோக்கத்தோடு சொல்லுகிறார். இந்த காது வழியாக தான் தேவரகமான விசுவாசம் உள்ளே ஆவிக்குள்ளே போய் டெபாசிட் ஆகிறது. மனிதன் உள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே அன்றாடன் பிழைக்கிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசத்திலே தேறினவர்கள், அருமையானவர்களே, அவர்கள் உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஏமாத்துறதில்லை, பொய் சொல்றதில்லை, திருடுறதில்லை. பாருங்க, இது தேவன் வைத்த வழி. தேவன் விசுவாசத்தை வார்த்தையின் மூலமாக ஜனங்களுடைய மறுபடியும் பிறந்த அவையிலே நீதிமான்கள் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால் தான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே கனிவிருட்சங்கள் வந்தது அப்படியே ஆயிற்று. விதை தரும் சகல மரங்களையும் பூமியிலே முளைக்க பண்ணும்படி கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். வேதத்தில் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் தேவன் அருமையானவர்களே நமக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எது எது வேண்டுமோ அதை சத்தமாக, அருமையானவர்களே, வாயினாலே பேசுகிற ஒரு ஒன்று. இதன் மூலமாக விசுவாசம் மனுஷனுக்குள்ளே போகிறது என்று தேவன் அருமையான ஒரு விதியை வைத்திருக்கிறார். அதை யாரும் மாற்ற முடியாது. நாம் மாறிக்கொள்ள வேண்டும். மாறிக்கொண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், வாழ்வான், செழிப்பான், கொழிப்பான் என்று மாறாத விதி சொல்லுகிறது. ஆகவே சூரிய சந்திரனை அழைத்தார். வேதம் சொல்லுகிறது அது அப்படியே ஆயிற்று. கடைசியாக நாட்டு மிருகங்களை அழைத்தார், காட்டு மிருகங்களை அழைத்தார். எல்லாம் அவர் சொன்னபடி அப்படியே ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் ஒரு நல்ல உலகத்தை மனதில் வைத்து, வாயிலை வைத்து, சத்தமாக அருமையானவர்களே பேசும்படி வேதம் நமக்கு
போதிக்கிறது. மாற்ற முடியாது தேவனுடைய விதிகள். அருமையானவர்களே, பாருங்கள், நாம் விளையாடி கொண்டிருக்கல, தேவனுடைய விதிகளை கவனித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அருமையானே உண்மை என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய விதி என்று ஒன்று இருக்கிறது. உண்மைகள் மாறலாம், தேவனுடைய விதி ஒருபோதும் மாறாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ விரும்புகிறவள் தாழ்த்த வேண்டும். தேவனுடைய விதி என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை வாயில் வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும், காதில் வைக்கணும். அவ்விதமாய் வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, அது செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே தேவன் ஒன்றும் பேசாமல், மௌனமாக பேசாமல் இருந்துட்டு, நான் அது வரும்னு நினச்சேன், இது வரும்னு நினச்சேன், வரலையே என்ன சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கல, வராது. அருமையான கவனிங்க. என்றால் தேவன் சொல்லி இருக்கிறார், இருதயத்திற்குள்ள விசுவாசம் அது வாய் வழியாக அருமையான சத்தமாக பேசப்பட வேண்டும், காதுகளில் விழணும். அருமையானவர்களே, அந்த ரீதியிலே விசுவாசம் பெருகிறது என்று வேதம் அருமையானவர்களே சொல்லுகிறது. கவனிங்க. ஆகவே இன்னும் விசுவாசத்தை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஃபெய்த் இஸ் அன்சீன். பார்க்க முடியாது, தொட முடியாது. பாருங்க, விசுவாசத்தின் கிரியைகளை பார்க்கலாம், ஆனால் விசுவாசத்தை பார்க்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொன்ன மாதிரி தான் நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பது தான் கேள்வி. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தை பார்க்க முடியாது, தொட முடியாது, விசுவாசத்தை காமிங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அருமையான விசுவாசம் காணப்படாத ஒரு ரீதியிலே, ஒரு ரல்ம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அந்த சூழ்நிலையிலே இது இருக்கிறது. தேவன் இருக்கிறார், ஆனால் நீ அவர் பார்க்க முடியாது. அவர் இருக்கிறது உண்மையிலும் உண்மை. தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க இருக்கிறது உண்மையிலும் உண்மை. உண்மையிலும் உண்மை. ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கண்ணால், மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது உண்மையிலும் உண்மை. ஆவிக்குரிய உலகம்தான் ஆங்கிலத்தில் பேரண்ட் வேர்ல்டு என்று சொல்கிறாங்க. இந்த மாம்ச உலகத்தை பெற்றெடுத்த உலகம். அங்கே தேவன், தேவதூதர்கள், பிசாசு எல்லாம் வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய உலகம் என்பது மிக 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 பெரியது. அநேருக்கு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குங்கிற அறிவே கிடையாது. ஆவி உலகம் ஒன்று இருக்கிறது. அம்மா ஐயா கவனிய. ஆகவே ஆவி உலகம் ஒன்று இருக்கிறது. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி, ஆவி உலகத்திலே உண்டாகி, ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். ஆகவே ஆவி உலகம் ஒன்று இருக்கிறது, ஆவி ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அது தேவன் ராஜாவாக இருக்கிறார். நீங்களும் நானும் அதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் உண்மை இருப்பது உண்மை. மனிதன் அதே போல 2 பேர் மனிதனாக இருக்கிறான். ஒன்று வெளியில் இருக்க மாம்ச மனிதன், 2வது உள்ளே இருக்கிற ஆவி மனிதன். இந்த ஆவி மனிதனை தேவன் இந்த மாம்ச மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறான். இந்த மாம்ச மனிதன் ஆவி மனிதனுக்கு ஒரு கோட்டு மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி.
இந்த மாம்ச மனிதனுக்கு 100 வயசு வரும்போது இவனை கல்லறைக்குள்ள கொண்டு வச்சிடலாம், இவனுக்கு அழிவு இருக்கிறது. ஆனால் ஆவி மனிதனுக்கு அழிவு கிடையாது. ஆவி மனிதன் என்றென்றைக்கும் வாழுபவன். தேவன் அழியாதவர், ஆவி மனிதன் அழியாதவன். தேவன் அருமையானவர்களே சாவாமை உள்ளவர், ஆவி மனிதன் சாவாமை உள்ளவன். இந்த ஆவி வல்லமை உள்ளது. ஏனென்றால் அந்த ஆவி தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டது. ஆகவே தேவன் என்ன செய்கிறாரோ அது எல்லாவற்றையும் இந்த ஆவி மனுஷன் மூலமாக மனிதன் செய்ய முடியும், வாங்க முடியும், அனுபவிக்க முடியும், வாழ முடியும், வாழ வைக்க முடியும். கவனிங்கள். ஆகவே உள்ளே இருக்கிற ஆவி மனுஷனை தேவன் அவருடைய சாயலாக படைத்தார். அவர் அவருடைய உலகத்தை படைத்து முடித்து விட்டார். இப்போ ஆவி மனுஷனை பார்த்து கடவுள் சொல்றாரு, நீ உன்னுடைய உலகத்தை படைத்துக்கொள். இந்த ஆவி மனுஷன் மூலமாக இந்த மாம்ச மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அழைத்து கொள்ளலாம், கூப்பிட்டு கொள்ளலாம். எல்லாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ பிறந்துட்டோம், இனி சாகும் வரைக்கும் பாடுதான், கண்ணீர் தான், கம்பலை தான் என்று இன்றைக்கு நொந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசமே இல்லை, விசுவாசம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அது வாழ்வே இல்லை தேவனுடைய மக்களே. ஆகவே நீங்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக நான் விரும்புகிறேன் என்று 3 யோவான் 2 சொல்லியிருக்காரு. கவனிங்க, நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், விருத்தியாக வேண்டும், முன்னேற வேண்டும், உயர வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, சில விதிகள் இருக்கிறது. தேவனுக்கு அந்த விதிகளின்படி அருமையான செய்யும்போது மாத்திரமே வெற்றி அருமையானவர்களே சாத்தியம் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நாம் நினைக்கிற காட்டும் ரொம்ப பெருசு. இந்த காலங்கள் சொல்கிறாங்களே, காலம் அருமையானவர்களே நாம் நினைக்கிற காட்டும் ரொம்ப பெருசு. ஆகவே ஒரு மனிதன் இந்த விசுவாச வார்த்தை கேட்கிறதன் மூலமாக அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் ஏற்பட்டு இயேசுவை ஆண்டவர் என்று அவன் அங்கீகரிக்கிறான். கல்வாரி சிலுவையிலே எனக்கு பதிலாளாக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுபட்டார், வேதனைப்பட்டார், தண்டனை அனுபவித்தார் என்பதை அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது. இவன் விசுவாசிக்கிறான் ஆவியில். ஆகவே அவனுடைய ஆவியிலே மாற்றம் ஏற்படுகிறது. நித்திய ஜீவனை பெறுகிறான், தேவ ஜீவனை பெறுகிறான், தேவனை போல மாறுகிறான். ஆதாம் முதல் மனிதன் எல்லாரையும் தோற்கடித்து விட்டான். பாருங்க, எல்லாரும் தோற்று போக வைத்து விட்டான். ஆனால் இந்த இயேசு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கு கிரேக்க மொழியில் இசடோயி ஜோயி என்று சொல்லுகிறார்கள். நம்ம நாசில ஓடுற அந்த சுவாசம் இருக்கு, இதுக்கு சூக்கே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சூக்கே வேற, ஜோயி வேற. சூக்கே 100 வருஷத்தோட எல்லாம் க்ளோஸு, கரத்தோட்டம் தான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டால், ஆனால் அந்த உள்ள இருக்க ஜோயி அது அழியாவது, அது நித்தியமானது. அதுக்கு பேரே நித்திய ஜீவன். நித்தியம்னா ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆகவே தேவன் நித்தியமாய் வாழுகிறது போல மனிதன் அருமையானவர்களே, இந்த ஆவி மனிதன் அழிவில்லாதவன், தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தேவ சித்தத்தை இந்த உலகத்திலே செய்து முடிப்பதற்காக படைக்கப்பட்டவன். அவன் நித்தியமாய் வாழ்வான். உள்ளே கிறிஸ்து இருக்கிறார்,
அவருடைய ஜீவன் இருக்கிறது, அவருடைய விசுவாசம் இருக்கிறது. ஆகவே அரண்மனையிலே அவன் வாழுவான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணி முடித்த பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று யோவான் 14 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களை கவனிங்க. அவனுக்கு நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. ஆனால் ஒரு மனிதன் ஒருவேளை நல்லவனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவ உள்ளத்தில் அவன் வைக்கவில்லை என்றால், அழைக்கவில்லை என்றால், இந்த விசுவாச வார்த்தையை அவன் கேட்கவில்லை என்றால், அவனுக்குள்ளே விசுவாசம் வரவில்லை என்றால் அவன் பாதாளத்துக்குள்ளே போவான்னு சொல்லி சத்தியவேதத்திலே திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அது சொட்டு தண்ணி இல்லாத இடம். சொட்டுங்கிறது ரொம்ப அதிகம். சொட்டை விட ஃப்ராக்ஷன், ஒரு சின்ன பகுதி, அவ்வளவு குறைவான தண்ணி தான் அங்கே அவைலபிள், அங்கே இருக்குது. பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துக்கு அவன் போய் சேருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசம் என்பது அருமையானவர்களே பழைய ஒரு மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் உள்ளேயும் வெள்ளியையும் மாற்றப்படுகிறான். உள்ள பரிசுத்தம் வருகிறது, சரீரத்தின் செய்யல மாற்றம் வருகிறது, பீடி பொடி இவை எல்லாவற்றிலும் விடுதலை வருகிறது, கையின் பியாசங்களில் பெருக்கங்கள் வருகிறது. அருமையான முறையாகவே மனிதனை மாற்றுவதற்காக, மனிதனை தேவனை போல மாற்றுவதற்காக தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரிலே இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக மனிதனுக்கு ஒரு தொடர்பு உண்டாக செய்கிறார். ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் தேவனை பற்றி சரியான ஒரு படத்தை இந்த மனிதனுக்கு கொடுக்கிறது. தேவனை பற்றி கேட்கிறான். உள்ளே தேவரகமான விசுவாசம் அங்கு சேமிக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், நம்புகிறது போல ஒரு கடூரமானவர் அல்ல. நம்முடைய தவறுகளுக்காக, தப்புகளுக்காக தண்டனை தானே ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை இலவசமாய் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் வேதம் போதிக்கின்ற இயேசு. இதுவரை உள்ளத்திலே இலவசமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அருமையானவர்களே, இந்த விசுவாசம் இந்த மனிதனை புதிய ஒரு மனிதனாக மாற்றுகிறது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. குடும்ப சூழ்நிலையை கூட அருமையானவர்களே மாற ஆரம்பிக்கிறது. தரித்திரமாயிருக்கிறவர்கள் ஐஸ்வர்யானவர்களாக மாறுகிறார்கள். தேவனாலே எல்லாம் கூடும். அதற்கு விதி வழியை வைத்திருக்கிறார். அது விசுவாச விதி. இந்த விசுவாச வார்த்தைகளை இந்த காது வழியாக கேட்கும்பொழுது அந்த வார்த்தைகள் அருமையானவர்களே, அதற்குள்ளே இருக்க விசுவாசம் மனிதனை வேறு மனிதனாக, தேவனை போல ஒரிஜினலாக படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தானோ அப்படி ஒரு நல்லவனாக, பரிசுத்தமானாக, நீதிமானாக, பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. இந்த மாற்றத்தை மறுபிறப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அம்மா வயிற்றில் ஒரு தடவை பிறந்திருக்கான், அது பிறப்பு. இப்போ இயேசு வயிற்றில் 2வது பிறக்கிறான், இது மறுபிறப்பு. இந்த மறுபிறப்புங்கிற அந்த டிக்கெட் இருக்கிறவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சத்தியவேதம் திட்டமாக சொல்லுகிறது. யாராக இருந்தாலும் சரி, பிரசங்கியாராக்குள்ளே இருக்கலாம்,
போதகராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னான். பரலோகத்தில் இடம் இல்லை. அவ்விதமாக இந்த வேதத்தினுடைய விதி, விசுவாச விதி சொல்லுகிறது. அப்படித்தான் அருமையானவர்களே பரலோகமாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரலோகமாக மாற வேண்டுமானால் இந்த இயேசுவை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த விசுவாச விதி சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாங்கள் இது எங்களுடைய தத்துவம் இல்லை, இது தேவனுடைய புஸ்தகத்தினுடைய விதி. இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறோம். இது எங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்தது, உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கவனிங்க. லாசரு என்ற ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். இயேசு பூலோகத்தில் வாழும் பொழுது லாசரு செத்து போயிட்டான். வியாதியாக இருந்து செத்து போயிட்டான். வியாதியாக இருக்கும்போதே இயேசுநாதருக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. ஆனால் அவரும் உடனே போகல, டைம் கொடுத்தாரு. கடைசியில் போனார். போகும்போது 4 நாளாயிட்டு நாற்றமெடுத்த பிணமாக ஒரு குகைக்குள்ளே இருக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துக்கு அருமையானவர்களே போகிறாரு. போகும்போது யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வா என்று உரத்த சத்தமாய் இயேசு சொன்னார். கவனிங்க, லாசருவே வெளியே வா, குகை விட்டு வெளியே வான்னு சொல்லி உரத்த சத்தமாய் சொன்னார் போட்டிருக்கு. வாய்க்குள்ள முணுமுணுத்துட்டு இருக்குல்ல, லாசருவே வெளியே வாப்பான்ட்டு. அருமையானவர்களே, கவனிங்க. செத்து 4 நாள் ஆயிட்டு, நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு ஒரு ஜீவனை திருப்பி கொடுத்தார். கொடுத்தது எப்படி கொடுத்தார்? விசுவாசத்தின் மூலமாய் அதை செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உரத்த சத்தமாக லாசருவே வெளியே வா, நான் வாசிக்கிறேன் என்று கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டிருந்தது. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். அவனை கட்டவிழ்த்து விட்டார். கவனிங்கள், இங்கே அருமையானவர்களே, இயேசுநாதர் வாய்க்குள்ளே ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கிற உரத்த சத்தமாக தேவனுடைய வார்த்தையை தேவன் அவரை அனுப்பினார். இவர் சாட்சியாக இருக்கும். செத்து உயிரோடு எழும்புறது காட்டிலும் இது பெரிய சாட்சியாக இருக்கும். இவ்விதமாய் போய் லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் சொல்ல வேண்டும். காரணம், அந்த வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் அவனுடைய காதுகளில் விழுந்து உள்ள ஆவி வரைக்கும் போய் தொட்டு அவன் இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அது வல்லமில்லாய் இறங்கி போயிட்டு, அதனால்தான் சத்தம் உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அது விசுவாச வார்த்தை. சத்தமாய் சொல்லுறதுனாலே எது அருமையானவர்களே வேலை செய்கிறது என்று கண்டுகொள்ளுங்கள். வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. அது லாபத்தை உங்களுக்கு ஈட்டி தராது. லாபத்தை பெற்றுத்தர வேண்டுமானால் இது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். செத்து நாரி போச்சு. இதை போல ஒரு சம்பவத்தை சரித்திரத்திலேயே யாரும் பார்த்ததும் இல்லை, எழுதுனதும் இல்லை. ஒரு சேலஞ்சு. பிசாசு அவரை வியாதியை கொடுத்து மாத்திரம் இல்லை, அவனை சாகடிச்சு மாத்திரம் இல்லை, 4 நாள் நாரி போன நிலையில் தேவன் சொன்னார், இந்த விசுவாச வார்த்தை இது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், இது சாவை ஜெயிக்கிற ஜெயம், மரணத்துக்கு மேலே அதிகாரமுள்ள ஒரு சக்தி இது. ஆகவே தைரியமாக வாயை திறந்து பேசும்போது அற்புதம் நடக்கும். நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நாள் கழித்து செத்து போனவன் வெளியே வாரான்.
முகமெல்லாம் பிரதிஷ்டித சூளையினாலே சுற்றப்பட்டிருக்கிறது. சரீரமெல்லாம் பாருங்க, ஷாவு ஷாவு ட்ரெஸ்ஸு அதனால இறுக்கி அப்படியே கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வெளியே வந்தாங்க. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள்னு சொன்னார். கை காலில் இருக்கிற கட்டுலாம் அவுத்து விட்டாங்க. முகத்தில் இருக்க சீலெல்லாம் எல்லாம் கிழிச்சாங்க. லாஸ்டரு அருமையானவளே, முன்னே காட்டிலும் இப்போ நல்ல தெளிவா நல்ல ஸ்ட்ராங்காக வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்கான். இது தேசம் எங்கும் விசுவாசத்திற்கு சாட்சியாக அருமையானவர்களே இது பரவ ஆரம்பித்தது. மக்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள், வந்தார்கள். அவர்களும் இந்த செத்த ஆவியில் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டை வாங்கி கொண்டார்கள். அநேர் அன்றைக்கு சாவிலிருந்து தப்பித்தார்கள். லாசரு சரீர பிரகாரமான சாவிலிருந்து தப்பித்தான். இவங்க ஆவிக்குரிய பிரகாரமான சாவிலிருந்து தப்பித்தார்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை வகுத்து கொண்டார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை புதுதாக இருக்கலாம் உங்களுக்கு. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே நிர்மாணித்து கொள்ளலாம். பரலோகமா அல்லது ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத பாதாளமா? இந்த பாதாளத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருஷமாக ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்னா, ப்ளீஸ் கிவ் மீ எ ட்ராப் ஆஃப் வாட்டர், ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவில் வைக்க சொல்லுங்க. 2000 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான், பதில் வரல. ஜெபம் பண்ண வேண்டிய இடம் பூமி, பதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் பூமி. இங்கே ஜெபம் இல்லைன்னா அங்கே போய் ஜெபம் பண்ணால் பதில் வராது. தேவன் விதிகளிலே மிக கராராக இருக்கிற ஒரு நபர். இப்படின்னா இப்படி தான் அவர் சொல்கிறார். இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், அன்பின் காலம், மன்னிப்பின் காலம், மறுபிறப்பின் காலம், பரலோகத்துக்கு போகிற காலம். இந்த நாட்கள் இனி ஒரு நேரம் வராது. இந்த நாட்களில் காலெடுத்து எட்டி உதச்சிட்டு நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் வெகுவாய் தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த விசுவாசம் இது உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். உங்களை தேவனை போல மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே இருப்பீர்களானால் இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு உங்கள் பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் தாம் மேலே போட்டுக்கிட்டு உங்களுடைய பிரதி நபராக, உங்களுடைய பதில் ஆளாக உங்களுடைய தண்டனையை அவர் சிலுவையிலே அனுபவித்து தீர்த்து விட்டார், முடித்து விட்டார். கணக்கு க்ளோஸு. இனி தண்டனை இல்லை. ஆகவே தப்பு செய்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு தண்டனை கிடையாது. அது இயேசுவின் மேலே வந்து விட்டது. அதனாலே நீங்கள் தப்பி பிழைத்தீர்கள். இந்த விசுவாசம் உங்களை பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு தூக்கிவிடும். உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைத்து விடும். இது ரட்சிப்பின் வேலை, விசுவாச வேலை, விசுவாசம் வேலை செய்கிற வேலை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். பாருங்கள், இந்த விசுவாசம் வேணும்னு சிலர் சொல்கிறாங்க. எப்படி 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 பெறுதுன்னா, விசுவாசம்னா அவங்க மர்மமான ஒன்றாக நினைக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னு வைத்து கொள்ளுங்கள். அது பேர் ரோகர். வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, வீட்டில் ரோகரை காணும். ரோகரை காணும்னு சொன்னோடனே உடனே நீங்கள் ஓன்னு உட்காந்து அழ போகிறது இல்லை, தரையில் உருள போகிறது இல்லை. ரோகர் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் கார்டனில் இருக்கும், கார்டனில் இல்லைன்னு சொன்னால் வெயிட்டிங் ரூமில் இருக்கும்.
எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ரோகர் வேணும்னா சத்தமா ரோகர் 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 வா. பாருங்கள், சத்தமாக வாயினாலே அதை சொல்லும்போது ரோகர் எங்கே இருந்தாலும் வாழை மடக்கிட்டு உங்கள் காலுக்கு அடியில் வர ஆரம்பிக்கிறது. வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசனால் வருகிற லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இது பேய் பிடித்த உலகம். இதுக்கு பிசாசு அதிபதியாக இருக்கான். இங்கே தீமை தான் உண்டு. ஆகவே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. பிரச்சனை பிடித்த உலகம் இது. இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் இயேசுவை சத்தமாக உள்ள வாரும், என் இதயத்துக்குள்ளே வாரும், இந்த ஆவிக்குள்ளே வாரும் என்று அவ்விதமாய் சத்தமாக அழைப்பீர்களானால் அந்த விசுவாசம் தேவனை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். மனிதன் தேவனாக மாற்றப்படுகிறான். அருமையானவர்களே, சொர்க்க வாழ்வு இங்கேயே ஆரம்பித்து விடுகிறது. பீடைகள் தொலைய ஆரம்பிக்கிறது. ஆண்டாண்டு காலமாக குடும்பத்தை அசைத்து கொண்டிருந்த தீமைகள் மறைய ஆரம்பிக்கிறது. வெற்றி வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. ஆகவே இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுங்கள். இந்த விசுவாச வார்த்தைகள் உள்ள வேலை செய்யட்டும். இந்த நாள் உங்கள் ரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும். ஒரு சம்பவத்தை வாசித்தேன். சவுத் கொரியாவில் 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு அப்புறம் ஜப்பான் தேசம் சவுத் கொரியாவை சின்ன பின்னமாக அவர்கள் தகர்த்து விட்டார்கள். ஆக விலைவாசியெல்லாம் ஏறி போய்விட்டது. சாப்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு வீட்டில் பிள்ளைகள் நிறையாவான். அவன் தகப்பன் சொன்னார், அவன் உன்னைய மூத்த பையன் வச்சிருக்க முடியாதுங்க, ஊற்றுறது கஞ்சி இல்லை, அதனால் நீ போய் ஏதாவது வேலை செய்து பிழைச்சிக்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரான். ஏற்கனவே டிபி வியாதி அந்த மனுஷனுக்கு. அவர் பேர் யாங்கிச்சோ. பாருங்கள், இந்த இடையில் குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சான். உங்களுக்கு தெரியும், சவுத் கொரியா அந்த ஏரியாவெல்லாம் குளிர்காலம் பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அந்த நிலையில் எங்கேயாவது பிழைச்சிக்கன்னு சொல்லி வீட்டை விட்டு போச்சு அனுப்பி விட்டாரான். அவங்க மாமா மனது இறங்கி அப்படி சொன்னாராம், அப்பா தம்பி, வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, வெளியே ஒரு திருநை இருக்குது, அதில் நீ படுத்துக்க ஒரு கம்பளி எடுத்தாரேன், ஏதாவது கஞ்சி எக்ஸ்ட்ராவாக கடை இருந்துச்சுன்னா உனக்கு எப்போவாவது ஊற்றுறேன், இவ்வளோதான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டாரான். அதனால் பாருங்கள், அந்த வாலிபன் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் படுத்திருந்தாராம். அப்போ ஒரு ஹைஸ்கூல் பிள்ளை ஒரு புஸ்தகத்தை கொண்டு கொடுத்தான். கொடுத்துட்டு இதை வாசிங்க நீங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அவ்வளோதான். அது என்னன்னு கேட்டால், அது இந்த இயேசுநாதருடைய புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட்டு. அதை வாசிக்க ஆரம்பித்தாராம். அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் இன்னான் இன்னானை பெற்றான், இன்னான் இன்னானை பெற்றான்னு சொல்லி இப்படி ஒரு வம்ச வரலாறு இருக்கும். அதை படித்தாராம். படிச்சுட்டு மூடி வச்சுட்டாராம். இந்த பிள்ளை நீ வந்துச்சுன்னு சொன்னால் விடக்கூடாது, கண்டிப்பாக தாறுமாறாக திட்டிட்டு தான் விடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை நியூ டெஸ்டமெண்ட் தலைநீ கீழே சொறி வச்சுட்டாரான். அந்த பிள்ளை ஒரு வாரம் கழித்து வந்துச்சான். வந்து கேட்டுச்சான், நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ட்டு. அம்மா, எனக்கே டிபி, வயிற்றுக்குள்ளே கஞ்சி கிடையாது, படுத்திருக்க இடம் இது திருநையும் சரி தான், ரோடும் சரி தான், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருந்துகிட்ருக்கேன். இதில் இவனை பற்ற எனக்கு என்ன?
அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்னு எழுதியிருக்கேன்னு. உடனே இந்த பிள்ளை கேட்டுச்சான், மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டுச்சான். ஆமாம் சாப்பிட்ருக்கேன், அப்படியே விழுங்கிடுவீங்களான்னு. உடனே அவர் சொன்னாராம், எறும்பு எடுத்து வச்சுட்டு சதையே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பிள்ளை சொல்லிச்சான், அதே மாதிரி விளங்குறத இதில் எது எது உங்களுக்கு புரியுதோ அதெல்லாம் அப்படியே வாசிங்க, புரியாதத அதை தூக்கி தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வாசிக்கிட்டே வந்தாராம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி வார்த்தாராம். வாஸ்தவன் அந்த கடவுள் தென்பட்டாராம் பாருங்க. கடவுளுடைய பிரசன்னம். இது தேவனுடைய புஸ்தகம். அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது தேவனுடைய வார்த்தை. உனக்காக சிலுவையிலே மரித்தது தேவகுமாரன். அந்த ரத்தம் உன்னை கழுவும், இந்த வியாதியை போக்கும், உன்னுடைய எல்லா பீடைகளையும் மாற்றித்தரும் சொல்லி தேவன் அவரோடு பேசினாராம். பேசின மாத்திரத்திலே அருமையானவர்களே, தேவனுடைய தேஜஸ், அந்த ஒளி, ஷெக்கினா மகிமை அந்த ரூமை நிரப்பார ஆரம்பிச்சான் பாருங்க. உடனே பாவங்கள் எல்லாம் பறந்து போய்விட்டது. நெஞ்சில் இருக்கிற அந்த டிபி அது வலி குறைய ஆரம்பித்தது, மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஏற்பட ஆரம்பித்த மாத்திரத்திலே அருமையானவர்களே, அவர் ஒரு கிறிஸ்தவனாக அருமையானவர்களே தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்குமானால் இதை இந்த சவுத் கொரியா பூராவும் என்னையால் முடிஞ்ச அளவில் நான் நடந்து கூட போய் இப்போ நான் சத்தமாக வாயில் சத்தமாக இந்த சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினாராம். இவன் வருஷம் 50 ஆகிவிட்டது. அந்த பெண்ணை அவர் சந்திக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், அது ஒருவேளை அது தேவதூதனாக இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, அந்த டிபி வியாதி சுகமாகிவிட்டது. 2ஆம் உலக மகாயுத்தத்தில் கசைக்கு போட்ட ஒரு ஷீட்டு அதை எடுத்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுக்கிட்டு அது அங்கே நின்று அவருக்கு தெரிந்த அந்த இயேசுவை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாருமே ஏழை தான், எல்லாம் கஷ்டத்தில் இருக்கும் தான். ஆனால் தான் கஷ்டம் தீராதான்னு சொல்லி இவர்கிட்ட மக்கள் ஒட்டிட்டாங்களாம் பாருங்க. ஆச்சரியமான காரியம். 30, 40, 60, 100ன்னு சொல்லி ஒட்டி கொண்டாடலாம். எல்லாருக்குள்ளும் பாவ மன்னிப்பை தேவன் அருளி செய்தார். எல்லாருக்கும் சந்தோஷம், சமாதானத்தை எல்லாருக்கும் கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரு. ஆகவே அவர் தன்னை ஆழமாக அர்ப்பணித்து 3 காரியங்கள். ஒன்று, ஒரு மேஜை, எழுதுறதுக்கு மேஜை. 2வது ஒரு சைக்கிள். 3வது ஒரு பென்னு. இந்த 3 எனக்கு தேவையாக இருக்குது. என்னை நேரிலே சந்தித்து அந்த ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் தருவார்னு சொல்லி சத்தமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. அந்த மாதத்தில் வேறு வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷனரிஸு அவங்க ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க லாரியில் ஜாமான்கள்லாம் ஏற்றுனாங்களாம். ஏற்றும்போது எல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. அந்த சைக்கிளுக்கு இடம் இல்லை. அவங்க ஒரு சைக்கிள், அது இவர் கேட்டிருந்தாராம் பாருங்க. சும்மா கொரியன் சைக்கிள்லாம் வேண்டாம், மேட் இன் இங்கிலாந்து ஹம்பர் சைக்கிள் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரான். சத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பாரான் ரூமில் இருக்கும்போது. அதே மாதிரி மேஜர் மகோ கோனின்னு சொல்லி அவர் தேசத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேபிள் இருக்குதான், அதுதான் வேணும்னு சொன்னாராம். அங்கே அந்த மிஷினரி காலி பண்ணி போகும்போது
அங்கே ஒரு டேபிள் இருந்துச்சா, அதை வைக்கிற இடம் இல்லையா பாருங்க. அவங்க கடைசியில் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தீங்க, இதெல்லாம் ஜாமான ஏற்றுறது நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி இதை அருமையானவர்களே கொடுத்துட்டாங்களாம். வீட்டில் வந்து அந்த டேபிளை திறந்து பார்த்தாராம், அதுக்குள்ள ஒரு பார்க்கர் பேர் இருந்துச்சான். 3 ஆண்டவர் கொடுத்துட்டாரு. காரணம், இந்த ஆண்டவரை பற்றி வாயில சத்தமா தேவனுடைய வார்த்தைகளை பேசினா நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதங்கள் வாழ்க்கையிலே துளிர்க்க ஆரம்பிக்கும். அருமையான நீதிமான்களே, ஆகவே இந்த காலை வேளையிலே விசுவாசத்தை குறித்து கேட்டவர்கள் வாயை மூடிவிடாம மண்டாடுகிறேன், கெஞ்சுகிறேன்னு கிறிஸ்தவ ஜீவியமே கண்ணீர் தான் நினைக்காம வாயை சிறந்த அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை, உங்களுடைய தேவைகளை சத்தமாக சொல்லுவீர்களானால் அவருக்கு பதிலளித்த தேவன் உங்களுக்கும் பதிலளிப்பார். ஆச்சரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நம்ம துதிப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவளெல்லாம் அற்பமான காரியங்கள் உமக்கு தகப்பனே. மக்கள் இந்த காலவேளையில் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் அற்புதமாய் விசுவாச வார்த்தையினாலே சந்திக்கப்படுவதாக, ஆச்சரியமாய் சந்திக்கப்படுவதாக. அநேருக்கு மக்கள் இதை எடுத்து சொல்ல அவளுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி.